ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கடக லக்னத்திற்கு மறைந்த சுக்கிரன் நிறைந்த பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி. இது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கடக லக்னம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது காலபுருஷனுக்கு 4வது லக்னம். காலபுருஷனுக்கு 4வது இடம் அப்படின்னு பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா அது அடிப்படை தேவைகள். நம்ம 4ஆம் இடத்தை பொதுவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்மளுடைய எந்த இடத்துல வசிக்கிறோமோ அந்த இடத்தையும் சேர்த்து தான் சொல்லுவோம். காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான கடகம் லக்னமாக வரும்போது அந்த கடகத்துக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்னென்ன, பகை கிரகங்கள் என்னென்ன, இந்த அடிப்படையில் தான் முதல்ல பார்ப்போம். பொதுவாக சரலக்கணம், ஸ்திரலக்கணம், உபயலக்கணம் அப்படின்னு பிரிக்கும்போது கடகம் சரலக்கணங்களுக்குள் வருது. அப்போ கடகத்துக்கு பார்த்திங்கன்னா பாதகாதிபதி யார் அப்படின்னு கேட்கும்போது கடகத்திலிருந்து 11ஆம் இடமான ரிஷபம். ரிஷபத்துக்கு உரிய கிரகம் எதுன்னு பார்க்கும்போது சுக்கிரன். அப்போ சுக்கிர திசை நடக்கும்போது எல்லா கிரகங்களுக்கும் நல்லது தான் செய்யும், சனி திசை நடக்கும்போது எல்லாத்துக்கும் கெடுதல் தான் செய்யுங்கிற ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. லக்னத்துக்கு அந்த கிரகம் சுபரா பாவரா அடுத்தது பார்க்கும்போது அந்த கிரகம் அமைந்திருக்கக்கூடிய இடம், இது ரெண்டுத்தையும் வச்சு தான் இந்த திசை நல்லது செய்யுமா செய்யாதா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். அப்படி பார்க்கும்போது கடக லக்கணத்துக்கு பாதகாதிபதியான சுக்கிரன் அது என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன்னாலே பார்த்திங்கன்னா கடக லக்கணத்துக்கு கடுமையான பகை கிரகம், இடர்களை தரக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது 6, 8, 12ஆம் இடங்களில் மறைவது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். பொதுவாகவே சுக்கிரன் பார்த்திங்கன்னா 3, 6, 8, 12 அதிக நல்ல பலனை கொடுக்கும். இது ஆரம்பகால ஜோதிட விதிகளில் சொல்லப்பட்ட ஒரு விஷயந்தான், நாம் எதுவும் புதுசாக சொல்ல போகிறதில்ல. அசுரகுரு எப்போதுமே இருக்கிற இடத்தை விட்டு மறைகிற இடத்துல, செல்வாக்கான இடத்தை விட்டு செல்வாக்கற்ற இடங்களில் 3, 6, 8, 12 குறிப்பாக 6, 8, 12 ரொம்ப வெகு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது கடக லக்கணத்துக்கு முற்றிலும் பொருந்தும், மற்ற லக்கணங்களுக்கும் ஓரளவு பொருந்தும். இதுதான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போ பாதகாதிபதியான சுக்கிரன் கடக லக்கணத்துக்கு லக்னத்திலே இருந்தால் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ லக்னத்துக்குரிய தன்மை இருக்கு இல்லையா, அந்த லக்னத்துக்குரிய தன்மை பாதிக்கப்படும். ஒரு லக்னம்ங்கிறது பார்த்திங்கன்னா இந்த லக்னாதிபதியை குறிக்கிறது, அவர் யாருங்கிறத சொல்லக்கூடிய இடம் தானே. ஒரு சினிமாவுக்கு எவ்வளோ பெரிய கதை, திரைக்கதை எழுதினா கூட அதை ஒன்லைனில் சொல்லு அப்படிங்க பார்க்கும். அது எல்லாத்தோட தொகுப்பு தானே லக்னம். அந்த லக்னத்தில் பாதகாதிபதி உட்கார்ந்துருந்தால் அந்த தனி மனிதர்களோட வேல்யூ அப்படிங்கிறது குறைஞ்சிடும். ரொம்ப கம்பீரமாக இருக்க முடியாது, ரொம்ப பிரதாபமாக நடந்துக்க முடியாது, உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி போதுமான அளவுக்கு இருக்காது. எவ்வளவு தான் கம்பீரமாக நடந்துக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணால் கூட நமக்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகளோட போராடுவதற்கு தான் நேரம் சரியாக இருக்குமே தவிர அதுலேருந்து மீண்டு வருவதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பார்க்கும்போது கடக லக்கணத்தை பொறுத்தவரை சுக்கிரன் லக்னத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பல்ல. சரி, 2ஆம் இடத்துல இருந்தால் ரொம்ப சிறப்பா அப்படின்னு பார்க்கும்போதும் 2ஆம் இடத்துல இருக்கிறதும் ரொம்ப சிறப்பு இல்லை. சில பேர் என்ன சொல்லுவாங்க, 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் அள்ளி கொடுக்கும், நீங்கள் தான் கோடீஸ்வரன் சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் பொருந்தாது. லக்னத்தை பொறுத்து தான் அது ரொம்பமான முக்கியமான பங்கு வகிக்கும். ஒரு பாதக அதிபதி 11ஆம் அதிபதியாக இருந்து அவர் 2ஆம் இடத்துல உட்கார்ந்தார்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு போராட வேண்டியிருக்கும். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒற்றுமை சற்று குறைவாக இருக்கும். நமக்கு வரக்கூடிய நேரடி வருமானத்தை குறிக்கக்கூடியது 2ஆம் இடம்ங்கிறதுனால அந்த இடமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்கணும். அடுத்து கடக லக்கணத்துக்கு பாதகாதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பாதகாதிபதி இந்த இடத்துல நீச்சமாயிடுறாருங்கிறது ஒரு பக்கம். அடுத்தது 3ஆம் இடத்துல இருக்காருங்கிறதுனால பாதகத்தன்மையை அவரால் பெரிய அளவுக்கு செய்ய முடியாதுங்கிறதுனால இது ஓரளவு நல்ல பலன்களையே கொடுக்குங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்தது கடகலக்கணத்துக்கு பாதகாதிபதியான சுக்கிரன் 4ஆம் இடத்தில் அமர்ந்தால், சுக்கிரன் பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நகைகளையும் அது குறிக்கக்கூடிய கிரகம், அடுத்தது பணத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல நேரடியாக சுக்கிரனை ஃபஸ்ட்டு மனைவின்னு தான் எடுப்போம், வாழ்க்கை துணைன்னு எடுப்போம் இல்லையா. அப்போ வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய அளவுக்கு நிறைவாக இருக்காது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். 4ஆம் இடத்துக்கே உரிய வீடு, மனை, வாகனம் போன்ற விஷயங்களில் பெரிய அளவுக்கு நிறைவு இருக்காதுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும். சுக்கிரன் ஆட்சி தானே அப்படின்னு இந்த இடத்துல பெருசாக பார்க்கக்கூடாது. கடக லக்கணத்தை பொறுத்தவரை சுக்கிரனை பாதகாதிபதியாக மட்டும்தான் பார்க்கணும். அடுத்து கடக லக்கணத்துக்கு பாதகாதிபதியான சுக்கிரன் 5ஆம் இடத்தில் உட்கார்ந்திருந்தால் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது
பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பாதகாதிபதி வந்து 5ஆம் இடத்துக்கு வரும்போது அவருடைய பாதகத்தன்மை குறைந்து ஓரளவு சுப பலன்களை கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் 5ஆம் இடத்துக்கு உரிய புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், சிந்தனை ஸ்தானம் இதெல்லாம் சொல்லிட்டு வரோம் இல்லையா, இந்த மாதிரி இடங்கள் சிலவற்றில் வந்து சில பாதிப்புகளும் கொடுக்குங்கிறத மறந்துடக்கூடாது. அடுத்து கடகலக்கணத்துக்கு பாதகாதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நல்ல பலன்களை தான் கொடுக்கும். சாதாரணமாகவே சுக்கிரன் 6ஆம் இடத்தில் மறைந்திருந்தால் நல்ல பலனை தான் கொடுக்கும். அடுத்தது வந்து இது வந்து குருவோட வீடாகவும் இருக்கிறதுனால அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பாதகஸ்தானத்தை எல்லாம் கட் பண்ணிவிட்டு யோகாதிபதியாக வேலை செய்ய ஆரம்பித்து விடுவார். அது கடகலக்கணத்துக்கு நல்ல சுபமான பலன்களை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து கடகலக்கணத்துக்கு பாதகாதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடமான மகரத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்க்கும்போது, சாதாரணமாகவே சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்தில் இருப்பது நல்ல பலனை கொடுக்காது. ஏன்னா எந்த லக்னமாக இருந்தாலும் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா சுக்கிரனை களத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த களத்திரக்காரகன் 7ஆம் இடத்திலேயே இருந்தால் கிட்டத்தட்ட அந்த திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு கடுமையான பாதிப்பை கொடுக்குங்கிறதுனால இந்த இடத்துல சுக்கிரன் வந்து பாதகாதிபதியாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் காரகோ பாவனாஸ்திங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கறதுனால பெரிய அளவுக்கு நல்ல பலனை கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. அடுத்து கடகலக்கணத்துக்கு பாதகாதிபதியான சுக்கிரன் 8ஆம் இடமான கும்பத்தில் அமர்ந்திருந்தால் என்ன பலனை கொடுக்கும்? கண்டிப்பாக ரொம்ப அருமையான பலன்களை கொடுக்கும். ஏன்னா சாதாரணமாகவே அது சனியோட வீடு தான். அடுத்தது பார்க்கும்போது சுக்கிரனுக்கு அது வந்து பகை வீடெல்லாம் கிடையாது. அதனால் 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கும்போது என்ன பண்ணுவார்னா, பணத்தை வந்து எப்படியாவது தொடர்ச்சியாக வந்து இடைவெளி இல்லாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுவார் இல்லையா. நெருக்கடிகள் வந்தால் கூட பார்த்திங்கன்னா சுத்தமாக தொடச்சிட்டு போகாத அளவுக்கு ஏதாவது கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருப்பார். நல்ல நிலை வரும்போது பார்க்கும்போது அந்த பணத்தோட அளவை வந்து அதிகமாக கூட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பார். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இவங்க எந்த துறை சார்ந்திருக்காங்களோ அந்த துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள் இது எல்லாத்தையும் தீர்க்கறதுல இவங்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குங்கிறது. ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது வந்து மறைமுக தனம் மட்டுமல்ல, ரகசிய தனம் மட்டுமல்ல, அது வந்து நிறைய சுக்கிரனே அங்கே இருக்கிறதுனால மிகப்பெரிய பணங்களையும் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மூலிகை இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களோட ரகசியங்களையும் கொடுப்பாரு. நல்ல ஜோதிடர்கள் கூட சில பேர் இருப்பாங்கங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதனால் கடகலக்கணத்துக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறது ஒரு அருமையான பலனை தான் கொடுக்குங்கிறத பார்த்துக்கணும். அடுத்தது கடகலக்கணத்துக்கு பாதகாதிபதியான சுக்கிரன் 9ஆம் இடமான மீனத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, மீனத்தில் வந்து சுக்கிரன் உச்சமாகிடுது இல்லையா. அப்போ சுக்கிரன் உச்சமாகிறதுனால ஒரு நல்ல பலனை கொடுப்பாருன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுக்கு நல்ல பலனை கொடுக்க மாட்டார். அதே சமயம் பாதகாதிபதி வந்து பாக்கியஸ்தானத்தில் போய் இருப்பதனால என்ன ஆகும்னா அவருடைய இந்த நெகட்டிவ் தன்மைகள் ஓரளவு குறைக்கப்படுங்கிறது உண்மை. இதில் வந்து அடிப்படை தேவைகள்லாம் நம்ம பூர்த்தி செஞ்சுக்கிட்டு ஓரளவு கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு போகக்கூடிய நிலைகள் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு சில இடங்கள் வந்து ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மற்ற இடங்களை விட 9ஆம் இடம்ங்கிறதுனால மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. ஏன்னா அது ஒரு திரிகோண ஸ்தானங்கிறதுனால மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது கடகலக்கணத்துக்கு பாதகாதிபதியான சுக்கிரன் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் என்ன பலனை கொடுக்கும்? பொதுவாக 10ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு கர்மஸ்தானம் அப்படின்னு நம்ம எடுக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் 10ஆம் இடத்தில் சுபக்கிரகங்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா கேந்திரங்களில் சுபக்கிரகங்கள் உட்கார்வது மிகப்பெரிய அளவுக்கு நல்ல பலனை கொடுக்காது. வேலை செய்கிற இடம் சொகுசாக ஒரு சில விஷயங்கள் நமக்கு நடந்தால் கூட அடுத்தவர்களை வந்து வேலை செய்கிற இடத்துல கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி அவர்களை வந்து அடக்கி ஆள்றதுங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் மற்றவர்கள் வந்து இவர்களை வந்து சீக்கிரமாக ஏமாற்றிடுவாங்க. இவங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த பவர் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். பொதுவாக 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது வந்து மற்ற லக்கணங்களுக்கு ஒரு சில லக்கணங்களுக்கு இதுவாக இருந்தால் கூட இந்த இடத்துல வந்து அது ஒரு பெரிய பலனை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. அடுத்து கடக லக்கணத்துக்கு பாதகாதிபதியான சுக்கிரன் பாதகஸ்தானமான 11லே இருந்தால் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்கும்போது, இந்த 11ஆம் இடம் பொதுவாகவே வந்து பாதகாதிபதி தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வலிமையாக இருக்கவே இருக்காது. அது வலிமையாக தான் இருக்கும். அது வந்து லக்னதாரர்களுக்கு ஜாதகருக்கு எந்த விதமான நல்ல பலனையும் கொடுக்காது. வரக்கூடிய லாபங்கள், மன நிறைவுகள், மன மகிழ்ச்சிகள் இதையெல்லாம் நம்ம கட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். அதே போல் தேவையில்லாத பகைகளை உருவாக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா சுக்கிரன் பெண் கிரகம்ங்கிறதுனால பெண் வழி உறவுகள், அது அம்மாவாக இருந்தாலும் சரி, மாமியாராக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி,
சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, பெண்கள் வழியிலான உறவுகள் வந்து எப்போதுமே சிக்கலை கொடுப்பது தான் இருக்கும். அது நல்ல விஷயத்தில் கொடுக்குதா, கெட்ட விஷயத்தில் கொடுக்குதா, இல்லை என்ன செஞ்சும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கெட்ட பேரையாக வாங்கிப்பாங்கல்ல, அந்த மாதிரி சில விஷயங்களை கொடுக்குங்கிறதுனால அது அந்த இடத்தில் இருப்பது நல்ல பலனை கொடுக்காது. அதே போல் பார்க்கும்போது கடக லக்கணத்துக்கு பாதகாதிபதியான சுக்கிரன் 12ஆம் இடத்தில் மறைந்தால் நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும். ஏன்னா இந்த இடத்துல கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். அடுத்தது வந்து இது சுக்கிரனுக்கு கடகம் போன்ற சிம்மம் போன்ற ஒரு பகை வீடு அல்ல, இது வந்து புதனுடைய வீடு அப்படிங்கிறதுனால கிடைக்கக்கூடிய லாபங்கள் எல்லாமே, அதாவது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 12ல் மறையுதுங்கிறதுனால அந்த 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை பார்த்திங்கன்னா போதுங்கிற அளவுக்கு அள்ளி கொடுக்கும். இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் மறைந்தால் தரித்திர யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. இது வந்து சரலக்கணங்களுக்கு மட்டும் பொருந்தாதுங்கிறத மனசில் வச்சுக்கணும். என்னென்னா 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறையும் போது கையில் எவ்வளோ வந்தாலும் கையிலையோ அக்கௌண்ட்லேயோ வச்சுக்கக்கூடாது. அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஆக்கிறவர்களுக்கும் மற்றவர்கள் பேரில் வந்து அதை கொடுக்குறவர்களுக்கும் வந்து அது ஒரு நல்ல பலனை கொடுக்குமே தவிர இந்த ஒன்றே மட்டும்தான் அந்த இடத்துல பார்க்கணும். மற்றபடி கடக லக்கணத்தை பொறுத்தவரை சுக்கிரன் 6, 8, 12ல் மறைந்தால் அமோகமான யோகமே தவிர எந்த வகையிலும் பாதிப்பு இல்லைங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.